Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்னு கூட சொல்லலாங்க. பிரெட்டை வச்சு பண்ணுறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்னைக்கு நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஒயிட் பிரெட் எடுக்கிறதுனால எடுக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு 4 சைட்லேயும் இருக்க இந்த கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு சப்பாத்தி ரோலரில் வச்சுட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி தின்னாக இருக்கணும். இப்போது இதுக்கு நம்ம மேலே கோட்டிங்காக ஒரு 2 எக்கு எடுத்திருக்கேன். இந்த 2 எக்கு எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை வந்து நான் டிப் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர், அப்புறம் ஒரு பனானா நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு பைட் பண்ணுற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நான் இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா வதக்குறேன். வதக்குனா இப்படி ஆகிடும். இதுக்கு கூட கொஞ்சமாக சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு, கூடவே கொஞ்சம் கடுக்கா பவுடர், நட்மெக் பவுடர். இது எல்லாமே ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், டோட்டலி ஆப்ஷனல். இதை போட்டுட்டு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனிங்கன்னா இது மாதிரி ஆகிடும். கூட ஸ்வீட்னஸ்க்கு வேணும்னா ஹனி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட சுகர் வேணும், சுகர் தான் இருக்குது ஆட் பண்ண கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டில் இங்கே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பனானாவை எடுத்து உள்ளே வச்சுட்டு சைடில் சீலிங் பண்ணுறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஸோ தட் இது பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி நல்லா அமுத்திக்கோங்க. இப்போது பேன் வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ப்ரெட்டை வந்து எக்கில் டிப் பண்ணி பேனில் போட்டுக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க, நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி 2 சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டியாக ஆப்பிள் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது இன்னொரு ஃப்ளேவரிங். கூட கொஞ்சமாக சினமன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட வேணால் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக ஆப்ஷனல் தான், ஹனி வேண்டானா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும். சேம் அதே மாதிரி ப்ரெட்டை ரோல் பண்ணிவிட்டு உள்ளே இந்த ஆப்பிள் ஸ்டஃபிங் வச்சுட்டு சைடில் எக்கு கோட்டிங் கொடுத்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. எக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். எக்கு டோட்டலாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் பிரெட் ஸ்டஃபிங்கை வந்துட்டு பேனில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிடும். இதை சூடாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்கும். கிட்ஸ்க்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்குங்க. என்னோடய பையனுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.